அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சற்று முன் வெளியான முக்கியமான 29 அறிவிப்புகள் பற்றி இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, அரசியல் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அடுத்ததாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்ததாக, தேனியில் சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டார். அடுத்த அறிவிப்பாக, கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் தலைமையிலான அரசின் 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் 19 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு தொடர்பான முக்கியமான அறிவிப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி துறையில் 16,000 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2040 பிஎட் இடங்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது. அடுத்த அறிவிப்பு, ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 16,000 கனஅடியாக உயர்ந்ததால் பரிசல் இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட காவேரி நீர் தமிழகம் வந்தடைந்தது. அடுத்த அறிவிப்பு, தாய்மானவர் திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆகஸ்ட் 4, 5, 6 ஆகிய நாட்களில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி இல்லை. விதிகள் மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அடுத்த அறிவிப்பு, ஜெயின் கோப்பைன் மற்றும் ரெனால்ட் தொழிற்சாலைகளை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். ரெனால்ட் டெஸ்ட் காரை முதலமைச்சர் விஜய் ஓட்டி பார்த்தார். அடுத்த அறிவிப்பு, திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 623 கோடியில் 22 கிலோமீட்டர் புறவழி சாலை அமைக்க மத்திய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக, வானிலை அறிக்கை. கேரளாவில் கனமழை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தங்கம் தொடர்பான அறிவிப்பு. 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 13,200 1 கிராம் வெள்ளி 235 விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, கல்வி தொடர்பான அறிவிப்பு. அகில இந்திய MBBS ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அடுத்ததாக, 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு விடைத்தாள் நகலுக்கு ஆகஸ்ட் 4 மற்றும் 5 தேதிகளில் விண்ணப்பிக்கலாம். அடுத்த அறிவிப்பு, மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தாமதமாகி மாணவர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக, நாடு முழுவதும் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வு. மேகதாது விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. அடுத்ததாக, போதைப்பொருள் வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. அடுத்த அறிவிப்பாக, மாநிலங்களுக்கு 1,09,011 கோடி மாதாந்திர நிதி பகிர்வு. இதில் தமிழ்நாட்டுக்கு 4,466 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக, அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கு முதலமைச்சரின் ஒப்புதல் கட்டாயம் என புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, விளையாட்டு தொடர்பான அறிவிப்புகள். காமன்வெல்த் போட்டியில் 39 பதக்கங்கள் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமனம். அடுத்ததாக, ஆன்மீகம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மாதம் 140 கோடி உண்டியல் காணிக்கை வசூல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக, ரயில்வே தொடர்பான முக்கியமான அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணியால் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அடுத்ததாக, ஈரோடு கரூர் இடையே நடைபெறும் பணிகளால் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் சில ரயில்கள் மாற்றப்படலாம். புதிய ரயில்கள் மாற்றம் செய்யப்படலாம். அடுத்ததாக, அறிவியல் தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள். நாசாவில் செவ்வாய் ஹெலிகாப்டரின் பணி 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடைந்தது. அடுத்ததாக, ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதல்கள் அதிகரிப்பதால் வாரத்திற்கு சராசரியாக 1 மெட்ரிக் டன் விண்வெளி குப்பைகள் பூமியை நோக்கி வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதர செய்திகள். பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக, போரூர் வடபழனி மெட்ரோ சேவையை விரைந்து தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை.
அடுத்ததாக ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பூக்கள் மற்றும் பழங்களின் விலைகள் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்ததாக சிவகங்கை அருகே 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வானாதிராயர் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு நெல் வகைகளுடன் விதை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக காரைக்குடியில் பட்டமளிப்பு விழாவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று வெளியான முக்கியமான 29 தலைப்பு செய்திகள் என்பது நிறைவடைந்தது. இது போன்ற ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.